ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஒரு பாதம் தன்னை ஊன்றி ஒரு பாதம் உயரத் தூக்கி மறைவாகத் திரையினுள்ளே மாசிலா நடனம் செய்வாய் இறைவனே. ஆலங்காட்டில் ஏந்திடும் கைலை நாதா, தருகுவாய் நிறைந்த செல்வம் தற்பரா போற்றி போற்றி. கரிய மலர் தடங்குவளை கலக வாட்கண் கடை அதனால் ஐந்தொழிலும் களியுற்று ஈசன் புரிய அருள் நோக்கு அருளி புரந்தராதி புனையும் மணிமகுட நிறை பொழியும் காந்தி பரிபுரச் சீரடி பதுமச் செய்ய தோட்டு பஞ்சி ஒழுங்கென பரவ பணிய நல்கும் தெரிவரிய பரமாய ஆலங்காட்டுச் சேயிழை வண்டார் குழலை சிந்தை செய்வாம் என்று வணங்கி வடாரண்யேஸ்வரர் என்று கூறப்படும் திரு ஆலங்காட்டு அப்பனையும் வண்டார்குழல் அம்மையையும் வணங்கி இந்த பகுதியை தொடங்குகிறோம். இதற்கு முந்தைய பகுதிகளில் இறைவனின் 5 அம்பலங்களில் 4 அம்பலங்களாகிய நெல்லை தாமிர சபை, சிதம்பரம் கனகசபை, மதுரை ரஜத சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை இவற்றின் சரித்திரங்களை சிந்தனை செய்தோம். இந்த பகுதியில் இரத்தின சபையாகிய திரு ஆலங்காட்டின் மகிமைகளை சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இந்த தலத்தின் பெருமை வியாசாச்சாரியார் இயற்றிய 18 புராணங்களில் ஒன்றான மிகவும் விஸ்தாரமான புராணமாகிய கந்த புராணத்தில், அதாவது ஸ்காந்தம் என்று சம்ஸ்கிருதத்தில் வழங்கப்படும் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. நைமிசாரண்ய சருக்கம் என்ற முதல் சருக்கம் தொடங்கி சேடன் சருக்கம் என்று ஆதிசேஷனை குறிப்பதான 15வது சர்க்கம் வரை உள்ள பகுதி இந்த திரு ஆலங்காட்டின் சிறப்பை, அங்கே ஐயன் திருநடனம் ஆடிய அந்த பெரும் காட்சியினை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மிகுந்த மேன்மை பொருந்திய நைமிசாரண்யம் என்ற வனத்தில் நல்வினையே ஒரு வடிவெடுத்தார் போன்றவர்களும், உயிர்களிடத்திலே தாயை போன்ற பரிவு உடையவர்களும், அருளே வடிவானவர்களும், உலகத்திற்கு உண்டாகும் துன்பங்களாகிய இருளை போக்கும் சூரியனைப் போல பிரகாசிப்பவர்களும், இறைவனையே தன்னுடைய சித்தத்திலே கொண்டவர்களும், திருநீற்றினையும் கண்டிகையினையும் அணிந்தவர்களும், அஞ்செழுத்தையே நெஞ்சில் பதித்தவர்களுமான மிகுந்த கடுமையான விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடிய தபோதனர்கள் கங்கையில் நீராடி தத்தம் நித்திய கடமைகளை முடித்து ஓரிடத்திலே கூடி அளவளாவிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் வேதவியாசரின் முதல் மாணவராகிய சூத பௌராணிகர் என்று சொல்லக்கூடிய தபோதனர் அவ்விடத்திற்கு எழுந்தருளினார். உடனே அங்கே இருந்த சௌனகாதி மகரிஷிகள் எழுந்து அர்க்யம் பாத்தியம் முதலான உபச்சாரங்களால் அவரை வரவேற்று அடியுறப் பணிந்து ஆசனம் அளித்து, சுவாமி, மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்னும் 3ஆலும் முதன்மை உற்று சிறப்பு மிகுந்த தலம் யாது? நாங்கள் நற்கதி அடைய அதனை பற்றிய விவரங்களை திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். சூத மகரிஷியும் மனம் மகிழ்ந்து, முனிவர்களே, என்னுடைய குருநாதராகிய வியாசாச்சாரியார்
எமக்கு கூறிய புராணமாகிய இந்த திரு ஆலங்காட்டு தலச்சிறப்பை நீங்களும் நானும் உய்யும் பொருட்டு கூறுகின்றேன் என்று கூறி சொல்லத் தொடங்கினார். இந்த திருத்தலத்தின் சிறப்பை சொல்லுகிறோம். அளவிட முடியாத பெருமை மிகுந்த திரு ஆலங்காட்டின் சிறப்பினை சிவபெருமானே கூறத் தகுந்தவர். அடியேன் சிறிது கூறுகிறேன். ஆதியில் கைலை கண்ணுதற் கடவுள் சுனந்த மகரிஷிக்கு இந்த தலத்தின் பெருமையை அருளிச் செய்தார். அதன்பின் மார்க்கண்டேய மகரிஷி சகசிராணிகன் என்ற அரசனுக்கு கூறினார். பிறகு மகாவிஷ்ணு இதை ஆதிசேஷனுக்கு கூறினார். இப்படி பரம்பரை முறைகள் நன்கு உணர்ந்த வியாசாச்சாரியால் அடியேனுக்கு அருளிச் செய்த வண்ணம் உங்களுக்கு கூறுகின்றேன் என்று கூறி இந்த தலத்தின் பெருமையை கூறத் தொடங்கினார். கையிலேனும் இயற்கை அழகு நிறைந்த பதி ஆதலால் இந்த தலத்தில் சிவபெருமான் விருப்பம் கொண்டார். இத்தகு புண்ணிய பதிக்கு போக வேண்டும் என்று நினைத்தவர்களும் சென்று தரிசித்து தங்கினவர்களும் நற்பேற்றினை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த தலத்தில் மிகவும் புனிதமானதும் சங்கு கூட்டங்கள் உலவிக் கொண்டிருப்பதும் கொடிய தீவினை திரளை வாட்டவாக்னி வைக்கோலை எப்படி எரிக்குமோ அதுபோல் எரித்து பொசுக்கக்கூடியதும் ஆணவமாகிய உள் இருளை போக்குவதோடு தாண்டவப் பெருமான் உகக்கும் வண்ணம் செய்யும் சிறப்பும் உடையதுமான முக்தி தீர்த்தம் என்ற தீர்த்தம் விளங்குகிறது. இப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் சிவபெருமான் விருப்பம் கொண்டு அங்கே வந்து திருநடனம் செய்த அந்த சரித்திரத்தை கூறுகிறேன். சாவா மருந்தாகிய அமிர்தத்தை தேவர்களுக்கு அளித்ததோடு மகாலட்சுமி, காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம் முதலியவற்றை தந்த புண்ணியம் மிகுந்த கடலாம் திருப்பார் கடலின் நடுவே நவரத்தனங்களால் இடைக்கப்பட்ட மண்டபத்தில் அறிவிற்சிறந்த ஆதிசேஷனாகிய படுக்கையில் திருமகளும் பூமி பிராட்டியும் இருபுறம் விற்றிருக்க நாரதர் யாழிசை மீட்ட சனகாதி யோகீஸ்வரர்களும் தேவர்களும் போற்றி பரவ மகாவிஷ்ணு யோகநித்ரை கொண்டிருந்த ஒரு நாள் திருமாலின் திருமேனியில் வேர்வை உண்டாகி ஆதிசேஷனை நனைத்துவிட ஆதிசேஷன் லோகரக்ஷகனான பகவானை வணங்கி, ஐயனே, என்றுமே கண்டறியாத இந்த வியர்வைக்கு காரணம் யாது? அதை தாங்கள் திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். மகாவிஷ்ணுவும் ஆதிசேஷனை நோக்கி, சேஷனே, முழுமுதற் கடவுளாகிய சிவப்பரம்பொருள் பூவுலகத்தில் கையிலையினும் சிறப்பு மிகுந்த திரு ஆலங்காட்டிலே காளியின் அகங்காரம் அடங்க சண்ட தாண்டவம் என்னும் ஊர்துவ தாண்டவத்தை செய்து அருளிய போது நானும் சுனந்த முனிவரும் கார்கோடகனும் நான்முகன் முதல்வன இந்திராதி தேவர்களும் அந்த நடனத்தை காண அங்கே சென்றோம். சண்ட தாண்டவம் என்பது மகா உக்கிரமானது. இறைவன் 8 தோள்களுடன் இடது பாதத்தை காதளவாக உயர தூக்கி ஆடிய ஊர்துவ தாண்டவத்தில் நான் மத்தளம் வாசிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வாசித்த அலுப்பினால் இந்த வேர்வை உண்டாகியது என்று கூற, ஆதிசேஷனும், ஐயனே, சிவபெருமான் நடனம் புரிந்த அந்த அற்புதத்தை அடியேன் தரிசிக்கும் புண்ணிய பேற்றினை அடையாவிட்டாலும் அந்த அற்புத நடனத்தின் சிறப்பை தாங்கள் கண்ட ஆற்றை விளக்கி அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க, மகாவிஷ்ணுவும் சிவபெருமான் சுனந்த மகரிஷியின் பொருட்டு ஆடிய அந்த நடனத்தின் அற்புத சிறப்பை விளக்கத் தொடங்கினார்.
இயற்கை தோற்ற பொலிவோடு வளமும் அழகும் நிறைந்த திருக்கைலாய மலைச் சிகரத்தில் ஒரு நாள் நானும் நான்முகனும் தேவாதி தேவர்களும் அருந்தவ முனிவர்களும் போற்றி பரவ சிவபெருமான் திருவோலக்கம் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வேத ஆகமங்களையும் 64 கலைகளையும் நன்கு கற்று உணர்ந்தவரும் தவ சிரேஷ்டருமாகிய சுனந்த முனிவர் என்பவர், கற்பாந்த காலமாய் கையிலையில் தவம் இயற்றிக் கொண்டிருந்தவர், ஆசைகளை துறந்தவர். அப்படிப்பட்ட அந்த தவ சிரேஷ்டரும் சிவபெருமானுடைய தர்பாராகிய திருவோலக்கம் என்று கூறப்படும் அந்த சிவ சந்நிதிக்கு வந்திருந்தார். இறைவன் முனிவர் மீது திருவருளோடு நோக்கி, சுனந்த மகரிஷியே, நீர் சாவகானத்தினால் பன்னெடுங்காலமாக நம்மை பாடிக்கொண்டிருக்கிறீர். யாம் மிகவும் உளம் மகிழ்ந்தோம். உமக்கு வேண்டும் வரம் யாது என்று கேட்டார். முனிவரோ, பெருமானே, கங்காதரா, கருணைக்கடலே, தங்களையே அனவரதமும் தியானம் செய்து கொண்டே இருக்கும் இந்த நிலையைத் தவிர வேறு ஒரு வரமும் அடியேன் விரும்பவில்லையே. அப்படி தேவரீர் வரம் தருவதாயின் தங்களுடைய திரு நடன காட்சியை தரிசிக்கும் பேற்றினை அருள வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமானும் மிகவும் மகிழ்ந்து, அப்படியே தந்தோம். ஆனால் நாம் செய்யப்போகும் சண்ட தாண்டவத்தை தாங்கக்கூடிய தலமானது எந்த லோகத்திலும் இல்லை. ஆனால் இக்கையிலேனும் சிறப்புமிக்க தலம் ஒன்று உள்ளது. அது திரு ஆலங்காடு என்னும் தலமாகும். ஆகவே நீர் அங்கு போய் தவம் இயற்றிக் கொண்டிரும். நாமும் உம்முடைய விருப்பப்படியே தங்களுக்கு அந்த தாண்டவ பேற்றை அருளுவோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். இத்தகைய சிறப்பு மிகுந்த அந்த தலத்திற்கு சென்று அதன் பக்கலில் உள்ள புனிதமான முக்தி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தவம் இயற்றிக் கொண்டிரும் என்று அருளி செய்தார். சுனந்த மகரிஷியும், பெருமானே, தாங்கள் இத்தலத்தில் விருப்பம் கொண்ட காரணத்தை அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்க, முனிவரே, ஆலவனத்து உயர் தூய மேன்மை ஓதியாம் உணர்த்தற்காலம் உலப்பில் செல்லும் வெள்ளியங்கிரியும் ஆலவனம் என விரும்பி உள்ளத்துள் உள்ளியதென்றால் என்று இத்தல பெருமையை சிவபெருமான் கூறினார். உலகத் துன்பங்கள் நீங்குவதற்காக திருக்கயிலாயம், சிவலோகம், இமயமலை, தேவலோகம், பத்ரபீடம், நேபாளம், காசி, காமரூபம், நைமிசாரண்யம், குருக்ஷேத்திரம், மந்திரகிரி, புயங்க குலகிரி, சுராஷ்டிரம், கதலித்தானம், திருக்கேதாரம், பத்ரிகாசிரமம் போன்ற எண்ணற்ற க்ஷேத்திரங்களில் நாம் திருநடனம் செய்து அருளுகிறோம். இவ்வாறான க்ஷேத்திரங்களில் சிதம்பரத்தில் செய்யப்பட்ட நடனமானது ஆன்மாக்களது ஆணவ மலமாகிய இருளை தடுத்து பேரின்பமாகிய ஆனந்தம் ஓங்கும்படியாக அனுக்கிரகம் செய்தருளும் நடனம். மற்ற தலங்களில் நாம் ஆடும் தாண்டவம் ஆன்மாக்களுக்கு ஞானம் தருவித்தற் பொருட்டு ஆலவனம் அனைத்தினுக்கும் முதலான நடத்தானம் அருளார் நட்ட மூலமதா மதனகத்து சண்ட தாண்டவம் ககன முகடு நோக்கி மேலணுக விட தாளை எடுத்து வலத்தாள் ஊன்றி விளைக்கும் நட்டம் சாலும் இது சங்கார தாண்டவமாம் பிறப்பிறப்பு தவிர்த்தலாலே என்று திரு ஆலங்காட்டில் தாம் ஆடப்போகும் நடனம் திருநடனங்களுக்கெல்லாம் மூலாதாரமான சண்ட தாண்டவம். அது ஜனன மரணங்களை நீக்கும் தன்மை உடையது என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார். நம்முடைய நடன ஸ்தானங்களாகிய திருக்குற்றாலம், திருநெல்வேலி, மதுரை, தில்லை, சிதம்பரம், திரு ஆலங்காடு என்னும் 5 சபைகளில் முதலில் நடிக்க திரு ஆலங்காடாகிய ரத்தின சபைதான் உகந்தது. இந்த திரு ஆலங்காட்டில் நமக்கு விருப்பம் உண்டாகிய மற்றொரு காரணத்தை கூறுகிறோம், கேளுங்கள்.
என்று சுனந்த மகரிஷியை பார்த்து சிவபெருமான் தக்ஷ யாகம் என்ற விருத்தாந்தத்தை கூறத் தொடங்கினார். முன்னொரு காலத்தில் தக்ஷ பிரஜாபதி தவம் இயற்றி உலகை சிருஷ்டிக்கும் பொழுது நமது பராசக்தி தனக்கு புத்திரியாக வரவேண்டும் என்று பெரும் தவம் செய்து அதன் பலனாக பராசக்தியை தன் மகளாக கிடைக்கப் பெற்றான். தாக்ஷாயணி என்ற திருநாமத்தோடு அவளை வளர்த்து நமக்கு திருமணம் செய்து கொடுத்தான். சிவபெருமானே தனக்கு மாப்பிள்ளை ஆகிவிட்டார் என்று ஆணவம் தடித்து தனக்கு நிகர் யாருமில்லை என்ற அகம்பாவம் உள்ளே பொங்கி வர விளங்கினான். இதை உணர்ந்த யாம் அவனுடைய அகந்தையை போக்கும் கருத்தோடு மறைந்து விட்டோம். நாம் மறைந்துவிடவே தாக்ஷாயணி வருந்தி தவம் இயற்றினாள். அவளுடைய தவத்திற்கு மகிழ்ந்து ரிஷபாரூடராய் காட்சி கொடுத்து அவளை ஏற்றுக்கொண்டு கையிலே சென்று வீற்றிருந்தோம். இதை அறிந்த தக்ஷன் கோபம் கொண்டு மமதையால் நம்மை நீக்கிவிட்டு ஒரு யாகத்தை செய்ய கருதி மற்ற தேவர்களையெல்லாம் வரித்து இந்த யாகத்தை நடத்தத் தொடங்கினான். அவனுடைய தவ மகிமைக்கு பயந்து எல்லா தேவர்களும் யாகசாலையில் சென்று வீற்றிருந்தார்கள். தாக்ஷாயணி இந்த விவரத்தை அறிந்து நாமும் சென்று வருவோம் என்று எம்மிடம் அழைக்க நாம் மறுத்துவிடவே இதனால் வாட்டம் அடைந்த தாக்ஷாயணி வளர்ப்பு தந்தையின் பாசம் இழுக்க யாகசாலைக்கு சென்றாள். அங்கே சென்று தக்ஷனிடத்தில் சிவநாமத்தின் பெருமையையும் சிவபெருமானின் பெருமைகளையும் எடுத்து கூறுகிறேன் கேள் என்று தன் தந்தைக்கு உபதேசம் செய்தாள். ஆனால் அவளை மதிக்காமல் தக்ஷன் ஏளனமாக பேசி சிவப்பரம்பொருளை கடுஞ்சொற்களால் கேவலமாக நிந்தித்தான். இந்த இழி சொற்களை கேட்ட தாக்ஷாயணி அதை பொறுக்க மாட்டாதவளாய், தக்ஷனாகிய உன்னோடு தொடர்புடைய இந்த சரீரத்தை மாய்ப்பேன் என்று சொல்லி யோக தீயில் மூழ்கி தாக்ஷாயணி என்ற நாமம் தாங்கிய தன்னுடைய சரீரத்தை நீத்து கொண்டாள். தன்னை மகளாக அடைய வேண்டும் என்று பெருந்தவம் இயற்றிக் கொண்டிருந்த பர்வதராஜனுக்கு புத்திரியாக தாமரை தடாகத்தில் தோன்றி பார்வதி என்ற பெயரோடு வளர்ந்து வந்தாள். இந்த செயலை கேட்டு வீரபத்ரனை அழைத்து நீ போய் தக்ஷனின் யாகத்தை சேதிப்பாய் என்று யாம் கூறினோம். வீரபத்ரரும் மிகுந்த கோபாவேசத்தோடு யாகசாலைக்கு போய் தேவர்களை எல்லாம் சின்னாபின்னப்படுத்தி தக்ஷனுடைய தலையை கொய்து அதற்கு பதிலாக ஆட்டுத்தலை வைத்து தக்ஷ யாகத்தை அழித்து வந்து கூறிய பின் நாம் கைலங்கிரியை நீங்கி பரிமளம் வீசும் புஷ்பங்கள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த மூங்கில் வனத்தில் ஏகாந்தமாய் வீற்றிருந்தோம். சிவனிந்தை அபராதத்தை கேட்டுக்கொண்டிருந்ததோடு தக்ஷனால் கொடுக்கப்பட்ட அவிர்வாகத்தை உண்ட பழி தீரும் பொருட்டு தபத்தில் ஈடுபட்டிருந்த காஷ்யப மகரிஷியிடம் அவருடைய ஒரு பத்னியாகிய மாயை என்னும் அசுர மடந்தை சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன், அஜமுகி ஆகிய 4 குழந்தைகளை பெற்றாள். அநேக அசுரர்களையும் பெற்றெடுத்தாள். இந்த சூரபத்மாதியர்கள் நம்மை கருதி கடும் தவம் இயற்றியதால் அந்த தவத்திற்கு உகந்து வேண்டும் வரம் அனைத்தும் அவர்களுக்கு தந்தோம். இவர்கள் தங்களுடைய பரம்பரை வைரிகளாகிய தேவர்களை ஹிம்சித்து அல்லல் படுத்தத் தொடங்கினார்கள். இவர்களுடைய ஆற்றலுக்கு பயந்த தேவர்கள் அநேக காலம் தலைமறைவாய் இருந்தார்கள். அசுரர்களோ தேவர்களை தேடி பிடித்து துன்பப்படுத்தி சிறையிலிட்டு வதைத்தார்கள். தப்பிப் பிழைத்த தேவர்கள் ஒன்று கூடி பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டார்கள். சிவபரம்பொருளை நிந்தித்ததை கேட்டிருந்தும் அந்த பரம்பொருளை நீக்கி
ஹவிஸை ஏற்றுக்கொண்டதுமாகிய அந்த பழிக்கு தக்க தண்டனைகளை இதுவரை அனுபவித்தோம். இனி இறைவனிடமே சரணாகதி அடைவோம். இறைவன் சூரபத்மாதியர்கள் அழியாவரம் கேட்டபோது தமது சக்தியாலன்றி வேறு யாராலும் அவர்களை அழிக்க முடியாது என்று அருளினார். இறைவனோ இப்போது யோகத்தில் இருக்கிறார். இறைவனுடன் பர்வதராஜனின் புத்திரியாகிய பார்வதி தேவியார் திருமணம் செய்து கொண்டு இறைவனின் சக்தியாகிய தேவசேனாபதியை ஈன்றெடுத்தாலன்றி நமக்கு வேறு கதி இல்லை என்று கருதிய தேவர்கள் மன்மதனை ஏவி நம்முடைய தபத்தை கலைக்குமாறு செய்தார்கள். புஷ்ப பாணங்களால் நம்முடைய யோகத்தை கலைக்க மன்மதன் முற்பட்ட பொழுது யாம் நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்க மன்மதனும் அந்த நெருப்பிலே பொசுங்கிப் போனான். அந்த வனம் 3 காத தூரம் வரை அக்னி புழுதியாக மாறியது. இதில் பார்வதி தேவியும் பயந்து தம் தோழிகளுடன் தம்முடைய திருமாளிகைக்கு ஏகினார். நாமோ யோகம் கலைந்த காரணத்தால் மனம் வெதும்பி பூத வேதாளங்கள் சிவகணங்கள் சூழ்ந்து வர ஏகாந்தமாகிய இடத்தை தேடிக்கொண்டு வரும்பொழுது திரு ஆலங்காடு என்னும் பதியில் ஆலவனத்து நிழலிலே சந்தோஷித்து அங்கே பலகாலம் வசித்தோம். அந்த திரு ஆலங்காடு என்னும் தலத்திலே பிறந்த உயிர்களும் மரணமடைந்த உயிர்களும் தரிசனத்திற்கு வந்தவர்களும் எங்கோ போகும்போது இடையே இளைப்பாறுவதற்காக தங்கினவர்களும் அன்பால் திரு ஆலங்காடு என்று கூறியவர்களும் நம்முடைய சிவபோகத்தை அடைவார்கள். அந்த திரு ஆலங்காட்டு தலத்தில் உள்ள முக்தி தீர்த்தத்தில் முழுகி அந்த தலத்தில் செய்யும் தானம் விரதம் தவம் முதலிய அனைத்தும் கோடி பலன் தரக்கூடியது. அங்கு வீற்றிருந்தருளும் மூலலிங்க பெருமானை முறையோடு வழிபட்டு அபிஷேகித்து புஷ்பாலங்காரம் தோத்திரம் முதலியவை செய்தார்களுக்கு இம்மையில் செல்வமும் வறுமையில் வீடு பேரும் கிடைக்கும். அப்படி ஐம்புலன்களையும் அடக்கி அரிய தவம் செய்த சுனந்த மகரிஷியே கடல் சூழ்ந்த உலகில் வட ஆரண்யம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆலங்காட்டிற்கு ஒப்பான க்ஷேத்திரம் வேறு இல்லை, திடமாய்ச் சொல்லுகிறேன். அதனால் திரு ஆலங்காடு என்ற அந்த க்ஷேத்திரத்தில் நீர் தவம் புரிவீராக என்று கூறினார். மேலும் கங்கை, யமுனை, சரஸ்வதி, சந்திரபாகா, சிந்து, கிருஷ்ணவேணி, கண்டகி, காவிரி, சரையு, நர்மதா முதலான புனித நதிகள் அத்தனையும் முக்தி தீர்த்தத்தில் சதா காலமும் வசித்து கொண்டிருக்கும். 100 கர்ப்பகாலம் பிரயாகையில் ஸ்நானம் செய்த பலன் முக்தி தீர்த்தத்தில் நியமத்தோடு ஒருமுறை ஸ்நானம் செய்தவர்கள் அடைவார்கள். அஸ்வமேதம் வாஜபேயம் செய்யும் பலனால் கிடைக்கக்கூடிய பேற்றினை இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் அடையலாம் என்றெல்லாம் பலவாறாக இந்த தீர்த்தத்தின் மகிமையையும் சிவபெருமான் கூறினார். இப்படி திரு ஆலங்காட்டின் பெருமையையும் இந்த தீர்த்த பெருமையையும் இறைவனின் திருவாயால் கேட்டு அறிந்த சுனந்த முனிவரும் சிவபெருமானை வணங்கி, கருணைக்கடலே, காலனை காலால் உதைத்தவரே, காமனை கனல் விழியால் எரித்தவரே, மாலும் பிரமனும் தேட தீப்பிழம்பாய் நின்றவரே, சலந்தராசுரனை பொடிபடுத்தியவரே, பிரமன் தலையை கொண்டவரே, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளே, இந்திரியங்களை அடக்கி மனோவாக்காயத்தால் வழிபடும் அடியார் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் தேனமுதமே, எண் குணங்கள் நிறைந்த அமலனே, ஆனந்தனே, மகேஸ்வரா, கங்காதரா, ரிஷபாரூடா, அருளாளனே, உமையொருபாகா, தேவரீர் திருவடிக் கமலங்களுக்கு தொண்டு செய்யவோ மனம் உருகி தங்களை தியானிக்கவோ அறியாதவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி திருவடியில் வீழ்ந்து பணிந்து சிவபெருமானுடைய அருளுக்கு பாத்திரராகி அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு திரு ஆலங்காடு என்னும் திருத்தலத்தை நோக்கி வந்தார்.
சுனந்த முனிவர் கையிலையை விட்டு நீங்கி தென் திசை நோக்கி வந்து சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளிய ஆலவனத்தை அடைந்து அங்கே சிவகணங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு இதுவே திரு ஆலங்காடு என்று தெரிந்து கொண்டு பஞ்சாட்சரத்தையே ஆபரணமாகவும் சிவபெருமானுடைய திருமேனியையே தியானமாகவும் கொண்டு பூரண அன்போடு அங்கே சிவகணங்களால் உபசரிக்கப்பட்டு புஷ்கரணியாகிய முக்தி தீர்த்தத்திலே நீராடி நியமப்படி மந்திரங்களுடன் தன்னுடைய நித்திய கர்மங்களையெல்லாம் செய்து தடாகத்தின் கீழ்பாகத்தில் ஆலமர நிழலில் வீற்றிருந்து அருளும் தேவர் சிங்கப் பெருமான் என்று அழைக்கப்படும் சிவலிங்க திருமேனியை வணங்கி துதித்து சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமாகிய சாமகானத்தால் இறைவனை போற்றி அவரை வணங்கி வர பெருமான் அம்மையோடு தோன்றி தரிசனம் கொடுத்து, சுனந்த மகரிஷியே, இங்கே நாம் நித்திய வாசம் செய்கிறோம். நீ நம்முடைய வடபால் அமர்ந்து தியான சமாதியில் இருப்பீராக. உமக்கு நடன தரிசனம் தந்தருளுவோம் என்று திருவாய் மலர்ந்தார். அவ்வண்ணமே சுனந்த மகரிஷியும் அங்கிருந்த மூலலிங்க பெருமானுக்கு வடபால் அமர்ந்து தவம் இயற்றிக் கொண்டிருந்தார். இவ்வாறிருக்க கார்கோடகன் என்ற நாகம் முன் செய்த தவப்பேற்றால் பரமேஸ்வரனின் திருக்கரத்தில் கங்கணமாக விளங்கக்கூடிய பெரும் பேற்றினை அடைந்திருந்தான். ஒரு நாள் தன்னுடைய வாயினின்றும் ஒழுகிய நச்சு நீரை பரமேஸ்வரனின் திருக்கரத்தில் கக்கிவிட்டான். இதைக் கண்ட பெருமான் கோபம் கொண்டு, சுத்த தத்துவமாகிய நம்முடைய திருக்கரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய பதவியை பெற்றும் உன்னுடைய அகங்காரத்தால் நம் கரத்தை அசுத்தப்படுத்தினமையால் கொடிய கானகத்தில் குடிக்க நீரின்றி உண்ண இறையின்றி இடித்துணிகள் உண்டாக்கக்கூடிய காலகத்தில் ஒரு கல்பகாலம் இருக்க கடவாய் என்று கூற, கார்கோடகனும் நடுநடுங்கி செய்வதறியாது திகைத்து நிற்க, அப்போது நாகராஜனான வாசுகி முதலான பல நாகர்களும் வந்து, பெருமானே, புழுக்களினும் கடையோமாகிய நாங்களோ அகரினை நன்மை தீமை அறிய மாட்டோம். எங்களையெல்லாம் நயந்து நீரே ஆட்கொண்டு ஆபரணமாகவும் தரித்து பயத்தை போக்கி அருளினீர். கருணாமூர்த்தி கார்கோடகன் தேவரீரிடம் செய்யத்தகாத பிழையை செய்துவிட்டான். தேவரீரே அன்று எங்களுக்கு புகலிடம் ஏது? தாங்களே தயை கூர்ந்து எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று மன்றாட, அப்போது கார்கோடகனும் அடியுறப் பணிந்து, பெருமானே கருணாமூர்த்தி, அறிவிழந்து அடியேன் தேவரீர் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானேன். மன்னித்து அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். குறைகளையே சிந்தித்து பாராத கருணையே வடிவான சிவபெருமானும் சுனந்த மகரிஷி தவம் புரிந்து கொண்டிருக்கும் திரு ஆலங்காட்டின் பெருமையை கார்கோடகனிடம் கூறி அங்கே சென்று முக்தி தீர்த்தத்தின் அருகில் சுனந்த முனிவரை அணுகி, அங்கே நீயும் தவம் இயற்றி விளங்குவாயாக. அங்கே உனக்கும் நம்முடைய திருநடன காட்சியை அருளுவோம் என்று அருள் பாலித்து கார்கோடகனுக்கு அனுக்கிரகம் செய்தார். கார்கோடகனும் திரு ஆலங்காட்டை அடைந்து பலகாலம் தவம் இயற்றியதால் தன் திருமேனி எங்கும் புற்று வளர்ந்து சிகையெல்லாம் பூமியோடு பூமியாய் பொருந்தி நாணல் புல்லாக மாறிவிட, முஞ்சிகேச முனிவராக திகழ்ந்த சுனந்த முனிவரோடு கூட அங்கே இருந்து கார்கோடகனும் தவம் இயற்றிக் கொண்டிருந்தான். இந்த இருவரின் தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் அங்கே திருநடன காட்சி அருளினாரா? அது நடந்தது எவ்வாறு? இந்த விவரங்களை தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் சிந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
ராம் ராம்.